ஏன் மலைகள்லாம் பாதுகாக்கணுமா அப்படின்னு இருக்குல்ல? மலையை தான் கண்டிப்பாக பாதுகாக்கணும். அதெல்லாம் தெரியாமல் தானே வளர்ந்துட்டோம். மழை தானே மண், அதெல்லாம் சில விஷயங்கள் நமக்கு எதுவுமே தெரியாமல் வளர்ந்துட்டோம். இப்போ சொல்லும்போது தான் புரியுது. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து மலைகளே இல்லை. அதை வந்து எல்லாத்தையும் கல்குவாரியாகவும் எம்சாண்டாகவும் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதை வந்து தடுக்கணுன்றதுனால அவருடைய ஒரு மைண்ட் சாட்டில் போயிட்டுருக்காரு. மலைகள் காப்பாற்றணும் தான், ஆனால் சீமானை எதிர்த்து போராடுறது எனக்கு பிடிக்கல. இல்லை, பதில் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. நான் தளபதி ரசிகன். சீமான் அவர்கள் இந்த மாதிரி மலைகளின் மாநாடு, மரங்களின் மாநாடுலாம் சொல்லும்போது அவர் ஒரு காமெடியாக ஒரு நகைப்பாக பார்க்குறாங்கல்ல. கொஞ்சம் லேட்டாக தான் புரியும். கமல் படம் மாதிரி அது இப்போ தெரியாது. இன்னொரு 10 வருஷம் கழிச்சு புரியும். 10 வருஷம் கழிச்சு புரியும். கொஞ்சம் பேருக்கு இப்போ எங்களுக்கே இப்போ தான் புரிஞ்சிருக்கு. 45 வயசில் சின்ன பசங்களுக்கு புரியாது, லேட் ஆகும். சாரி, கனிம வளங்களை கடத்துறதா இருக்கட்டும், அழிக்கிறதா இருக்கட்டும், ஒரு பக்கம் அது நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதை பற்றின விழிப்புணர்வை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னா இந்த மாநாடெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது தான். அதாவது மலைகளை காப்பாற்றணும், ஆனால் சீமான் பேசி காப்பாற்றக்கூடாது. ஆமாம், எனக்கு அது பிடிக்கல. ஏன்னா விஜய் ரசிகை. ஆமாம், 90s கிட்ட கம்பேர் பண்ணும்போது இப்போ வளர்ந்து வர 2K கிட்ஸு கிட்ட விழிப்புணர்வு இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன், என்னையே கேட்டால். ஏன்னா முன்னாடி ஆனால் அவர் நல்லா பேசுகிறாரு, மரத்தை நம்ம இயற்கையெல்லாம் பாதுகாக்கணும்னு பேசுகிறாரு. பட் இருந்தாலும் மக்கள் வந்து நீங்கள் என்னென்ன படிச்சிருக்கீங்க? நான் வந்து டிப்ளமோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன். சரிண்ணா, இப்போ நீங்கள் ஒரு படித்த ஒரு இளைஞனா அவருடைய இந்த அரசியலை கவனிச்சிருப்பீங்க. அவர் இது அரசியலுக்காக பண்ணுறதா பார்க்குறீங்களா, இல்லை உண்மையாலே இதெல்லாம் தேவை? ஆனால் இந்த 2026 தேர்தல் நெருங்கக்கூடிய இந்த சூழலில் ஒவ்வொரு அரசியல் கட்சி தலைவர்களும் மக்களை சந்திக்கிற இந்த நேரத்தை தொடங்கிட்டாங்க. இதுலேயும் கொஞ்சம் மாறுபட்ட விதமாக திரு சீமான் அவர்கள் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஆடு மாடுகளின் மாநாடுன்னு அவங்களுக்காக மாநாடு நடத்தினார். அப்புறம் மரங்களின் மாநாடுன்னு மரங்களுக்காக ஒரு மாநாடு நடத்தினார். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மலைகளின் மாநாடு, மலைகளெல்லாம் வந்து காக்கணும், மலைகளை வந்து வெட்டி கற்களாக வெளி மாநிலங்கள் கடத்துகிறாங்க அப்படின்னு 27ஆம் தேதி நடத்துகிறாரு. பொதுமக்களாக எப்படி பார்க்குறீங்க? அவருடைய இந்த அரசியல் நகர்வுகளை வந்து வரவேற்கிறீங்களா இல்லை எதிர்க்கிறீங்களா? உங்களுடைய கருத்துன்னு? வரவேற்கிறோம். நல்ல விஷயம் தான். எதனால் வரவேற்கிறீங்க? இயற்கை வளத்தை பாதுகாக்கணுன்றது நல்ல விஷயம் தான். செய்யலை நம்ம. ஏன் மலைகள்லாம் பாதுகாக்கணுமா அப்படின்னு இருக்குல்ல? மலையை தான் கண்டிப்பாக பாதுகாக்கணும். அதெல்லாம் தெரியாமல் தானே வளர்ந்துட்டோம். மழை தானே மண், அதெல்லாம் சில விஷயங்கள் நமக்கு எதுவுமே தெரியாமல் வளர்ந்துட்டோம். இப்போ சொல்லும்போது தான் புரியுது. கண்டிப்பாக செய்யணும். ஏன் மலைகளை பாதுகாக்கணும்னு ஒரு கேள்வி இருக்குல்ல? மலையை வச்சு தான் எல்லாமே இருக்குது. மலையை வச்சு தான் மரம், அதை வச்சு தான் அந்த பெய்கிற மழை, அதை வச்சு தான் எல்லாமே. பேஸே அது தானே, மெயினே அது தானே. அதில் தானே பல உயிரிங்க வாழுது. எல்லாம் ஒன்றை தாண்டி ஒன்று அழிச்சிடும்ல. அதனால் அது கண்டிப்பாக தேவை. ஆனால் இப்போ இவர் சீமான் அவர்கள் இந்த மாதிரி மலைகளின் மாநாடு, மரங்களின் மாநாடுலாம் சொல்லும்போது அவர் ஒரு காமெடியாக ஒரு நகைப்பாக பார்க்குறாங்கல்ல. கொஞ்சம் லேட்டாக தான் புரியும். கமல் படம் மாதிரி அது இப்போ தெரியாது. இன்னொரு 10 வருஷம் கழிச்சு புரியும். 10 வருஷம் கழிச்சு புரியும். கொஞ்சம் பேருக்கு இப்போ எங்களுக்கே இப்போ தான் புரிஞ்சிருக்கு. 45 வயசில் சின்ன பசங்களுக்கு புரியாது, லேட் ஆகும். இழந்ததுக்கு அப்புறம் புரியும். மழைலாம் இல்லை, காலி ஆயிடுச்சு, அன்றைக்கி சொன்னார் அப்படின்னு சொல்லுவாங்க, பேசுவாங்க. விஜயகாந்த் இறந்ததுக்கப்புறம் இப்போ பேசலையா நல்ல மனுஷனு, அது மாதிரி பேசுவாங்க. சரிண்ணா, இப்போ வர 2026 தேர்தலில் இவர் முன்னெடுக்கக்கூடிய இந்த இயற்கை சார்ந்த இந்த மாநாடுகள்லாம் எதிரொலிக்குமா? சான்சஸ் இருக்குது, வாய்ப்பு இருக்குது. கம்மியாக தான் இருக்கும். இல்லை இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்கும்ல, தெரிஞ்சிருக்கும்ல, தேவைதான்னு. மலைகள்லாம் தேவைதான், கண்டிப்பாக தேவைதான். நம்ம நிறைய இழந்துட்டோம் இல்லையா? சரிண்ணா, இப்போது எல்லா தலைவர்களும் ஒவ்வொரு மாதிரி போகும்போது இவர் கொஞ்சம் மாறுபட்ட விதமாக இயற்கை சார்ந்து போகிறார்ல, அவர் எப்படி நான் பார்க்குறீங்க? அவர் எனக்கு தெரிஞ்சு ஓகே தான். எல்லா விஷயமும் அவர் சொல்கிறது ஏற்றுக்கிற மாதிரி தான் இருக்குது. சில விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் நிறைய விஷயம் ஏற்றுக்கிற மாதிரி தான் இருக்குது. நிறைய ஏற்றுக்கிற மாதிரி தான் இருக்குது. நன்றி. இல்லை, இது அரசியல் நம்ம பார்க்க தேவையில்ல. நம்ம பொதுநலமாக எடுத்தோம்னா இது கண்டிப்பாக பார்க்க வேண்டியது தான். ஏன்னா இது வந்து நம்ம நாட்டோட வந்து ஒரு முக்கியமான இது, கனிம வளங்களாம். அந்த இதில் பார்த்திங்கன்னா இது வந்து ஆதரிக்க வேண்டியதான். அரசியலை பார்க்காம பொதுநலமாக, அதாவது நாட்டுக்கு இது வந்து நாட்டோட உரிமை, சொத்து, அது வந்து கொள்ளடிக்கிறத கண்டிப்பாக தடுத்தாகணும். சரிண்ணா, இப்போ மலைகளோட தேவை என்னங்கிற போது அதுக்காகலாம் மாநாடு நடத்தணுமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. மலைகளோட தேவை என்னவா இருந்துற போது அதுக்காகலாம் மாநாடு நடத்தணுமா? மலைகளோட தேவையில்லை. மலைகளை வந்து சுரண்டி கொள்ளடிக்கிறது கண்டிப்பாக அதுக்காக பண்ணணும். மலைகளை பாதுகாக்கணும்ல, அது தேவை. ஆமாம், அவருடைய தரப்பில் அது வந்து தேவையானது தான். நம்மளுடைய தரப்புலையும் மலைகளை வந்து பாதுகாக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து மலைகளே இல்லை. அதை வந்து எல்லாத்தையும் கல்குவாரியாகவும் எம்சாண்டாகவும் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதை வந்து தடுக்கணுன்றதுனால அவருடைய ஒரு மைண்ட் சாட்டில் போயிட்டுருக்காரு. அதை நாங்கள் வரவேற்கிறோம். கண்டிப்பாக இந்த மாநாட்டுக்கு இளைஞர்களாக நீங்கள் எல்லாம் ஆதரவு கொடுப்பீங்களா? கண்டிப்பாக. ஏன்னா மலையை பாதுகாக்க வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு. அதே மாதிரி தமிழ்நாட்டுடைய மக்களுடைய எல்லாருடைய கடமையும் அதுதான். ஏன்னா அதனால் இப்போ அழிச்சிட்டாங்கன்னா பின்விளைவுகள் வந்து நமக்கு தான் பாதிப்பு. அதனால் நம்ம தான் அதை பாதுகாக்கணும். ஒரு சிலர் சொல்கிறாங்கல்ல, என்னப்பா மலைகளுக்காகலாம் பேசணுமா, ஆடு மாடுக்கெல்லாம் பேசணுமா அப்படின்றாங்க. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா தென் மாவட்ட சைட்லலாம் பார்த்திங்கன்னா விவசாயம் அதிகம், அங்கெல்லாம் மலை சார்ந்த இடங்கள் அதிகமாக இருக்குது. இப்போ அதை வந்து நம்ம மழை இல்லாமல் போயிடுச்சுன்னா நாளைக்கு ஒரு நிலநடுக்கம் வருது அப்படின்னாலும் மிகப்பெரிய பாதிப்பு ஆகும். விவசாயமும் அதனால் வந்து பேரழிவை சந்திக்கும்.
மெயினாக விவசாயமும் வேணும், மழையும் வேணும் நமக்கு. அதை வந்து பாதுகாக்கிறதுல கண்டிப்பாக அவர் பண்ணுறதுக்காக நாங்கள் வரவேற்கிறோம். சரி, ஆனால் இப்போது அவர் இந்த மாதிரி இயற்கை சார்ந்து போகிற இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு சிலர் வந்து அவரை வந்து ஒரு நகைப்புக்குரிய விஷயமா பார்க்குறாங்க. அது ஒவ்வொருடைய மைண்ட் செட்டு ப்ரோ. இப்போ நான் வந்து ஆதரவு தெரிவிக்கிறேன்னா எனக்கு அதை பற்றி தெரியும். சில பேர் படிச்சிருப்பாங்க, சில பேர் படிச்சிருக்க மாட்டாங்க. படிக்காதவங்களுக்கும் தெரியும், படித்தவங்களுக்கும் தெரியும். ஸோ அவங்க மைண்டை பொறுத்தது, அவங்க மனசை பொறுத்து. அவர் இந்த வழியில் போகிறது கரெக்டுன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. இல்லை இது வந்து தப்பு, இவர் ஏதோ சும்மா அரசியலுக்காக வந்து பப்ளிசிட்டிக்காக பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னும் சில பேர் சொல்லுவாங்க. இதை என்னை பொறுத்த வரைக்கும் நான் வரவேற்கிறேன். நீங்கள் என்னென்ன படிச்சிருக்கீங்க? நான் வந்து டிப்ளமோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன். சரிண்ணா, இப்போ நீங்கள் படித்த ஒரு இளைஞனா அவருடைய இந்த அரசியலை கவனிச்சிருப்பீங்க. அவர் இது அரசியலுக்காக பண்ணுறதா பார்க்குறீங்களா, இல்லை உண்மையிலே இதெல்லாம் தேவை? அரசியலுக்கு அப்பாற்பட்டு இதை வந்து நான் வரவேற்கிறேன். அரசியலுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை என்னை பொறுத்த வரைக்கும். அவர் எப்படி பண்ணுறாருன்னு அவர் வந்து பார்த்தீங்கன்னா காமனாக இது பண்ணணும் அப்படின்றதான் பண்ணுறது. அரசியல்ன்றது வேறு. அரசியலுக்காக எந்த கட்சி தலைவராவது இதை பண்ணியிருக்காங்களா? அவர் பண்ணுறாருன்னா அது வந்து ஒரு உள்நோக்கம் கிடையாது. பொதுமக்களை வந்து பாதுகாக்கணும், பொதுமக்களுக்காக ஒரு சேவை செய்யணும் அப்படின்ற ஒரு இதுதான். நன்றி. ஓகே, தேங்க்யூ. சொல்லிட்டு மலைகளின் மாநாடுன்னு ஒரு மாநாடை முன்னெடுக்கிறாங்க. பொதுமக்களாக இல்லை இளைஞர்களாக எப்படி பார்க்குறீங்க? இந்த மாதிரி இயற்கை சார்ந்து போகிற இவருடைய அரசியல் நகர்வுகளை வரவேற்கணுமா இல்லை எதிர்க்கணுமா? உங்களுடைய பார்வை எப்படி? வரவேற்கணும்ண்ணா. வரவேற்கணும். எதனால்? மழை அதெல்லாம் இருக்கக்கூடாதுண்ணா, அதெல்லாம் இருக்கணும். அதெல்லாம் இயற்கையாக நல்லாயிருக்கும் பார்க்குறது எல்லாமே, அதெல்லாம் இருக்கணும். மலைகளுக்காகலாம் பேசணுமா அப்படின்னு ஒரு சிலர் சொல்கிறாங்கல்ல. இல்லை, மழை தான் முக்கியம். மழை தான். திருவண்ணாமலை மலையாக இருக்குது, அது இப்போ இந்த உலகமே கையெடுத்து கும்பிடுது. அந்தமாதிரி மலைகள்லாம் சேர்ந்தது இருக்கணும், மரம் கொடியெல்லாம். இப்போ மலைகள் வந்து வெறும் கோயிலுக்காக மட்டும்தான் இருக்கணுமா இல்லை எப்படின்னு? அனைத்துக்கும் நம்ம சுவாசிக்கிறதுக்கே எல்லாம் இருக்கணும். நம்ம உயிர் மனிதன் வாழ்கிறதுக்கே அங்கே இருக்கணும். மலை காடு எல்லாம் செடியெல்லாம் இருக்கணும். ஆனால் அவர் நல்லா பேசுகிறாரு, மரத்தை நம்ம இயற்கையெல்லாம் பாதுகாக்கணும்னு பேசுகிறாரு. பட் இருந்தாலும் மக்கள் வந்து அவர் ஏற்றுக்கல. ஆனால் ஒரு நல்ல மாமனிதர் தான் அவர். ஆனால் அருமையான நிறையா அவருக்கு தெரிஞ்சிருக்கு, நிறையா மக்களுக்கு பண்ணான்னு ஆர்வம் நிறைய இருக்குது. ஆனால் அவருக்கு வந்து சப்போர்ட்டுக்கு எதுவும் பண்ணல. எல்லாம் இப்போ யாருடைய தவறு? அவருடைய தவறா மக்களுடைய தவறா? மக்களுடைய தவறு தாங்க. அவர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு ஒரு ஆர்வமாக இருக்குது. ஆனால் மக்கள் அதை ஏற்றுக்க மாட்டாங்க. ஒரு புதுசாக ஒரு இதுலேருந்து நம்ம நடிகர்லேருந்து வந்தால் அவங்க பின்னாடி போயிட்டு இந்த மாதிரி பந்தா கட்டிட்டு அந்த மாதிரி பண்ணுறாங்க. ஆனால் சீமான் அவர்களை வந்து சரி வர இது பண்ணல, புரிஞ்சிக்கல. ஆனால் இப்போ விஜய் அவர்களும் வரும்போது அவரையும் ஒரு மாற்றமாக பார்க்குறாங்க. அதில் என்ன நம்ம தவறு சொல்ல வேண்டியது? விஜய் வந்து ரசிகராக தானே பார்க்குறாங்க. மாற்றம்லாம் ஒன்றும் பண்ணுவாங்கலாம் அவ்வளோ பெருசெல்லாம் இல்லை. சீமான் வந்து ஏதோ நல்லது பண்ணணும்னு நினைக்கிறாரு, அது மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. விஜய் வந்து படத்தில் 4 படத்தில் நடிக்கிறதால அவர் வந்து பெருசாக தூக்கி கொண்டாடுறாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. இல்லை, பதில் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. நான் தளபதி ரசிகன். தளபதி ரசிகனாவே பதில் சொல்லுங்கள். மரங்களை வந்து காப்பாற்றணும், மலைகளை காப்பாற்றணும். சீமான் அண்ணன் அவரும் வந்து ஒரு இதுக்காக நம்ம தமிழ்நாட்டுக்காக ஒரு முன்னேற்றத்துக்காக தான் போராடுறாரு. அவரையும் நம்ம விட முடியாது. சரிங்களா, பார்ப்போம். இல்லை, அவரை விடாத மாதிரி இருக்கட்டும். மலைகளை பற்றி பேசுகிறது, இந்த இயற்கை வளங்களை பற்றி பேசுகிறதுலாம் எப்படி பார்க்குறீங்க? இது தமிழகத்துக்கு தேவையான அரசியலா இல்லை தவறான பாதையா? தவறான பாதையா? அதுதான் மெயினான பாதை. சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறது? எல்லாமே வந்து இயற்கை சார்ந்த வளங்கள் எல்லாமே வந்து நமக்கு முக்கியமானது. ஒன்று இல்லைன்னா அதனால் வந்து பெரிய ஆபத்து வரும். சரிங்களா, எல்லாமே நமக்கு தேவை தான், எதையும் நம்ம விட்டு கொடுக்க முடியாது. பேசலாம் கண்டிப்பாக. அதான். ஆனால் அவரையும் ஒரு நகைப்புக்குரிய விஷயமா பார்க்குறாங்களா ஒரு சிலர், அதை எப்படி பார்க்குறீங்க? அது பார்க்குறவங்க பொறுத்து இருக்குண்ணே. இப்போ எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கிங்க, அவரும் ஒரு போராளி தான் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா அவரும் வந்து ஸ்பீச் பயங்கரமாக கொடுத்துட்ருக்காரு. சரிங்களா, எனக்கு இப்போ அவரையும் பிடிக்கும், நான் இல்லைன்னா சொல்ல. இப்போ ஏன்னா தளபதி ரசிகன், அதனால் தளபதிக்கு ஓட்டு போடலான்ட்டு. ஏன்னா அவர் வந்து இப்போ எங்கள் ரசிகர் எல்லாருக்கும் வந்து இப்போ ஒரு பண்ணுவார் நம்புகிறோம் நாங்கள் எல்லாருமே. ஒரு ரசிகனா கண்டிப்பாக வந்து அவரும் எல்லாருக்கும் நல்லது பண்ணுவார்னு. ஆனால் நான் வந்து சீமான் அண்ணனை வந்து நான் குறைவாலாம் பேசலை. அவரும் வந்து நல்லா ஸ்பீச் பயங்கரமாக கொடுக்குறாரு. அவரும் வாய்ப்பு வந்தார்னா கண்டிப்பாக அவரும் மக்களுக்கு நல்லது பண்ணுவார். அவரும் நல்லது பண்ணாமலாம் இருக்க மாட்டார். சரிங்களா, இப்போ இயற்கை வளங்கள் சார்ந்து பேசுகிறாரு, அதுதான் சோறு அப்படின்றீங்க. இப்போ இளைஞர்களாக இருக்கும்போது இப்போ இந்த மாதிரி நம்மளுடைய அத்தியாவசிய தேவைக்கு குரல் கொடுக்குறவங்க நம்ம வந்து அப்படி புறந்தள்ளுறது சரியாக இருக்குமா? இப்போ ஒரு நடிகர் வந்துட்டார் அப்படின்றதுனால புறந்தள்ளுறவங்க வந்து நிறைய பேர் இருக்காங்க. இப்போ அவங்கவுங்களுக்கு என்ன தோணுதோ அவங்களால அதை மட்டும் தான் நான் செய்ய முடியும். இப்போ எனக்கு பிடிச்சா தான் நான் செய்வேன்னா எனக்கு பிடிச்சா தான் நான் செய்வேன், வேறு எதுவும் செய்ய முடியாது. அது அவங்க இஷ்டம், அதெல்லாம் நம்ம எதுவும் சொல்ல முடியாது. பசங்கக்கிட்ட யங்ஸ்டர்கிட்ட அவங்கவுங்கள யோசித்து அவங்கவுங்கள ஓட்டு போடுவாங்க. இப்போ நான் சொல்லிட்டேன்னா இப்போ நான் சொல்கிறேன், அதெல்லாம் நான் எப்படியே பண்ணிட முடியாது. அவங்கவுங்களுக்கு எது அந்த டைமில் சுச்சுவேஷனில் எது அவங்க யோசித்து இதுக்கு போடலாமா இப்படி போடலாமான்னு யோசிப்பாங்க. அந்த டைமில் அவங்க ஒரு பட்டனை மாற்றி எழுத்துறதை பொறுத்து தான் இருக்குது. சரிங்களா, அதை நம்ம யாராலையும் கெஸ் பண்ண முடியாது யாருக்கு அப்படின்னு. கடைசி நேரத்தில் இப்போ நானே கூட திடீர்னு வந்து நானே யோசிப்பேன் என்ன பண்ணலான்ட்டு. எனக்கா தோணணும், எனக்கா பிடிச்சிருந்தா தான் ஓட்டு போடுவோம், அந்த மாதிரி ஆள் நான். ஆக்சுவலி இது அவர் இன்னும் லார்ஜ் ஸ்கேலாக பண்ணணும். இப்போ மற்ற மாநாடு இப்போ விஜயோட மாநாடுக்கு கூட்ட அளவுக்கு சீமான் மாநாட்டுக்கு கூடுதான்னு கேட்டால்
ஆக்சுவலி அது ரசிகர்கள் கூட்டம்தான். இது வந்து சீமானோட பேச்சை கேட்டு வர்ற கூட்டம்தான். அதை இன்னும் அவர் லார்ஜ் ஸ்கேலில் பண்ணணுங்கிறதான் அவங்களோட பண்ணுறதை பண்ணுறாரு. ஒருவேளை மக்கள் வந்து உணர்லையோ அந்த திரை கவர்ச்சி இருக்கக்கூடிய அதுக்கு முக்கியத்துவம், இந்த இயற்கை இந்த மரங்கள் இதுக்கு மக்கள் முக்கியத்துவம் கொடுக்கலையோ? இன்றைக்கி இப்போது 90s கிட்ட கம்பேர் பண்ணும்போது இப்போ வளர்ந்து வர 2K கிட்ஸுக்கிட்ட விழிப்புணர்வு இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன் என்னையே கேட்டால். ஏன்னா முன்னாடி இருக்கவங்கள விட இப்போ இருக்கிறவங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி ரொம்ப கம்மியாக தான் இருக்கிறதே தவிர அந்தளவுக்கு விழிப்புணர்வு கண்டிப்பாக இல்லை. ஏன்னா அவங்க இப்போ யாரும் புத்தகங்களை படிக்கிறது கிடையாது, வரலாற்றை படிக்கிறது கிடையாது. அப்படி இருக்கும்போது இப்போ இருக்கக்கூடிய இளம் தலைமுறையிட்ட இன்னும் வலுவாக கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதா என்னோட கோரிக்கை. வலுவாக எடுத்துகிட்டு போய் சேர்க்கணும். ஆமாம். சரி, மற்றபடி ஒரு இளைஞனா அவர் எடுத்துகிட்டு போகிற இந்த அரசியல் தமிழ்நாட்டுக்கு தேவையா இல்லை தேவை இல்லையா? கண்டிப்பாக இது தேவை தான். தேவையில்லைன்னு நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு போயிட முடியாது. கனிம வளங்களை கடத்துறதா இருக்கட்டும், அழிக்கிறதா இருக்கட்டும், ஒரு பக்கம் அது நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதை பற்றின விழிப்புணர்வை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னா இந்த மாநாடெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது தான். ஆமாம், இன்றைக்கி மரங்களை வெட்டுறதா இருக்கட்டும், கனிம வளங்களை அழிக்கிறதா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும். இப்படி ஒன்றெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது, இதெல்லாம் நம்ம வந்து ரிசர்வ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக விழிப்புணர்வு ஏற்படுத்துறது ரொம்ப நல்ல விஷயம்தான். மலைகளை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு மலைகளின் மாநாடுன்னு ஒரு மாநாடு முன்னெடுக்கிறாரு. ஒரு இளைஞியாக எப்படி பார்க்குறீங்க இந்த அவர் முன்னெடுத்துட்டு போகிற இந்த அரசியல் வந்து தேவையானதா இல்லை எதிர்க்கக்கூடியதா? நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? தேவையில்லாதது. தேவையில்லாதது. ஆமாம். மலைகள்லாம் காப்பாற்றக்கூடாதுன்றீங்க? காப்பாற்றலாம், ஆனால் அவரு அதெல்லாம் காப்பாற்ற மாட்டார் சீமான்லாம். இல்லை, அவங்க தொடர்ச்சியாக இந்த மேற்கு தொடர்ச்சி மலைகள் வந்து கன்னியாகுமரியில் உடைக்கிறது எதிராக போராடி கைதெல்லாம் ஆயிருக்காங்களே. மலைகள் காப்பாற்றணும் தான், ஆனால் சீமானை எதிர்த்து போராடுறது எனக்கு பிடிக்கல. ஏன் அவரு காப்பாற்றக்கூடாதா? ஆமாம், எனக்கு ஏன் அவரு காப்பாற்றக்கூடாது? எனக்கு இல்லைக்கா, மழை தேவையா தேவையில்லையா? தேவைதான். எதனால் தேவை? மழை இருந்தால் தானே நம்ம இயற்கையெல்லாம் பாதுகாக்க முடியும். அப்போ எந்த அரசியல் தலைவர் மலைகளுக்காக பேசி பார்த்துருக்கீங்க? எனக்கு விஜய் தான். விஜய் பேசியிருக்காரா? விஜய் பேசல. மலைகளை பற்றி பேசியிருக்காரா? இல்லை. விஜய் பிடிக்குன்றதுனாலே மலைகள்லாம் இயற்கை வளத்தெல்லாம் காப்பாற்றணும்னு ஒருத்தர் பேசுகிறாரு, அவர் வந்து பேசக்கூடாதுன்னு சொல்கிறது நியாயமா? எனக்கு அவர் சீமான் பேசுகிறது வந்து அது ஒரு தனிப்பட்ட கருத்து எனக்கு பிடிக்கல. அதனால் அதாவது மலைகளை காப்பாற்றணும், ஆனால் சீமான் பேசி காப்பாற்றக்கூடாது. ஆமாம், எனக்கு அது பிடிக்கல. ஏன்னா விஜய் ரசிகை. ஆமாம், இது சரியான போக்காக்கா? இப்போ நீங்கள் உங்களுக்கு பிடிக்கல விஜய், அவர் மலைகளை பற்றி பேசியிருக்காரா? அவர் இன்னும் கட்சிக்கே வரல. இல்லை, வந்த பிறகு வரலையா? வந்துட்டாரா? கட்சி ஆரம்பித்து 1.25 வருஷம் ஆகுதுக்கா? சரி சார், எனக்கு தெரிஞ்ச கருத்து சொன்னேன். சீமான் வந்து வேணாம், வேற யார்கிட்டயோ கேளுங்க.